ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு திமுகவுடைய வாழ்பிடித்து கொண்டிருக்கிற ஜவாஹிருல்லாவும் முஸ்லீம் லீக் போன்ற கட்சி தலைவர்களும் தூக்கி கொண்டாடி இஸ்லாமியர்களுக்கு ஏதோ மறுவாழ்வு கொடுத்த நாயகனாக கலைஞர் அன்றைக்கு சித்தரித்தாங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோடு நீங்களும் சேர்ந்து போட்டிக்குவாங்கண்ணா. இல்ல 75 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் படிக்கல, 75 வருஷத்துக்கு முன்னால படிக்கலன்னு 4 தலைமுறை இதே சொல்றான். அப்ப கோளாறு யாருக்கிட்ட இருக்கு? இடஒதுக்கீடு என்று காங்கிரஸ் பொய் சொல்லி ஏமாற்றியது போல் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். திரு ஸ்டாலின் பொய் சொல்லி ஏமாற்றியது போன்று நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் எது சாத்தியமோ, எது முடியுமோ, எது சமூகத்தினுடைய முன்னேற்றம் நாங்கள் இயல்பாக அதை மக்களிடத்தில் பரீட்சித்து பார்த்து நம்புகிறோமோ அதை இஸ்லாமிய சமூகத்துக்கு நிச்சயமா தருவோம். என் வாழ்வின் கருப்பு நாள் அதுன்னு சொல்றாரு. ஏன் அவர் சொல்றாரு? எங்கள் நோக்கம் மசூதி இடிப்பது அல்ல, அந்த இடம் எங்கள் பூமி என்பதை காட்டுவதற்காக லட்சக்கணக்கான தேசம் முழுக்க உள்ள மக்களை ஒன்றிணைத்து எங்களுடைய குரலை உயர்த்துவதற்கான இடமாக அதை நான் கட்டமைத்தேன். நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த சொத்து நிச்சயமாக அது இந்துக்களுக்குரியது, இந்துக்களின் புனித பூமி என்பதை நிலைநாட்டி அந்த இடத்தில் அதை சரி செய்வோமே தவிர காசியும் மதுராவும் ஒரு காலத்திலும் வன்முறையின் பக்கம் செல்வதை RSS அமைப்பு ஏற்றுக்கொள்ளாது, சங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், நேற்றுக்கு ஒரு 2 days முன்னாடி நீங்கள் ஒரு இஸ்லாமியரோட, அதாவது திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கிட்ட பேசின அந்த ஆடியோ ரொம்ப வைரலாக போச்சு. அதுவும் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இருப்பினுமே அவர் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது நாங்கள் திமுகவுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுவோம் இஸ்லாமியர்கள்லாம் அப்படின்னு அடித்து சொல்லியுமே அவர் உங்கள் கூட வைக்கக்கூடிய முன்வாதங்கள், அதாவது அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் அதுலேருந்து சரியாக ஃபுல்லாக பதில் சொல்ல கிடையாது. என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, அதாவது ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுன்னா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல, ஆனால் நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஆதரிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலுமே காசி மதுரா மாதிரி நீங்கள் திருப்பரங்குன்றத்தை ஆக்கிருவீங்களா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வைக்கிறாரு. இதற்கு நீங்கள் பதில் சொல்கிறேன்ட்டு நான் சொல்லலை, இப்போயாவது சொல்லுங்கள். ஒரு தொலைபேசியில் யதார்த்தமாக நான் எல்லாரோடத்திலும் பேசுகிற மாதிரி தான் அவரிடத்துலையும் பேசினேன். ஆனால் அவர் எடுத்ததுமே நான் திமுகவுடைய பற்றாளர்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை, ஒட்டுமொத்த ஓட்டும் திமுகவுக்கு தான், முஸ்லீம்கள் ஓட்டுன்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பொறுமையாக பேசினேன். நடுவில் அவர் இடைமறித்தாலும் கூட பிறகு அவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் என்ன சொல்ல வரேன். அதை புரிந்து கொண்டதுனால தான் கூடுதலாக சில கேள்விகள் வைத்தார். அதில் நீங்கள் சொன்ன 2 முக்கியமான கேள்விகள். இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னார்னா, இஸ்லாமியர் இடத்துல 3.5% நான் 5% உயர்த்தி தருவேன்னு சொன்னார். ஆனால் அதை தரலை. இப்போ நாங்கள் பிஜேபி ஆதரிக்க தயார், நீங்கள் இடஒதுக்கீடு உயர்த்தி தருவீங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த யாருக்கும் மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு தரமாட்டோம். இது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை மட்டுமல்ல, நம்முடைய பாரதத்தின் அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லுது. மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு என்பது யாருக்கும் வழங்கக்கூடாது. அதனால தான் ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு வழங்கிய பொழுது நீதிமன்றம் அதை தடை செய்தது. 3 முறை 2 முறைன்னு திரும்ப அவர்கள் இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது மறுபடி நீதிமன்றம் தடை செய்ததற்கு காரணம் மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு இல்லை. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் BCMன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ தமிழகத்தில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு லாஜிக் கொண்டு வந்தாங்க. அதில் 3.5% இஸ்லாமியர்களுக்கு, 3.5% கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடை கலைஞர் அவர்கள் கொடுத்தார். இதை கிறிஸ்துவ மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. எங்களுக்கு இடஒதுக்கீடு 3.5 வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு திமுகவுடைய வாழ்பிடித்து கொண்டிருக்கிற ஜவாஹிருல்லாவும் முஸ்லீம் லீக் போன்ற கட்சி தலைவர்களும் தூக்கி கொண்டாடி இஸ்லாமியர்களுக்கு ஏதோ மறுவாழ்வு கொடுத்த நாயகனாக கலைஞர் அன்றைக்கு சித்தரித்தாங்க. சிறுபான்மை சமூகத்தில் கிறிஸ்துவர்கள் தமிழகத்தில் 8% இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் 7% இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு திருப்பி கொடுத்தாங்கன்னா ஒரே காரணம் தான். இடஒதுக்கீடு என்ற அந்த 3%க்குள்ளார கிறிஸ்தவர்கள் சிக்கிக்கொண்டால் அந்த சமூகம் நிறைய கல்வி பெற்றிருக்கிறது, நிறைய போட்டித் தேர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் இயல்பாகவே 7 to 10% அளவிற்கு
அரசு துறைகளில் பங்கேற்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள 3% சுருக்கிட்டா என்ன ஆகிறது? இது மிகப்பெரிய அளவிற்கு அந்த சமூகத்தை பின்னுக்கு தள்ளும். அதை கிறிஸ்தவ சமூகத்தில் உள்ள தலைவர்கள் புரிஞ்சிருந்ததுனால எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம், எங்களை 3% சுருக்காதீங்கன்னு சொல்லி திருப்பி அடிச்சிட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாருன்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு இவங்க கேட்குறாங்கல்ல, இது அடிப்படையிலேயே ஏன் தவறானதுன்னா 75 ஆண்டு காலமாக இவர்கள் சொல்றது இஸ்லாமிய சமூகம் படிக்கல, இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு. 11 ஆண்டு காலம் தான் பாரத பிரதமர் நல்லாட்சி இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சி தான் இங்க நடைபெற்றது. 50 வருஷமா சுதந்திர பாரதத்துல ஏன் இஸ்லாமியர்கள் முன்னேறல, ஏன் படிக்கல? ஒரு தலைமுறை படிக்கல, சரி நாட்டுக்காக போராடினாங்க, அர்ப்பணிச்சுட்டாங்க, படிக்க முடியல. அடுத்த தலைமுறையாவது படிச்சிருக்கணும், அதுவும் படிக்கல. ஏன்? அப்பா படிக்கல, அதனால புள்ள படிக்கலன்னு காரணம் சொல்றாங்க. சரி, அப்ப அதுக்கு அடுத்த தலைமுறை 3வது சந்ததியாவது படிக்கணுமா இல்லையா? அதற்கான முயற்சி எடுத்திருக்கணுமா இல்லையா? அதற்கு அந்த சமூகம் ஒத்துழைக்கணுமா இல்லையா? எங்களுக்கு கல்வி ரீதியான முக்கியத்துவம் கொடுங்க, எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கான வாய்ப்பை கொடுங்க, அரசு எங்களுக்கு கல்வியில முக்கியத்துவத்துக்கு அதிகப்படுத்துங்க, இப்படி சொல்லியிருக்கணும். எல்லா தலைவர்களும் இஸ்லாமியர்கள் தலைவர்கள் சொன்னதெல்லாம், எங்களுக்கு மசூதிக்கு யார் தொழுகை நடத்துறாரோ அவருக்கு காசு 5000 ரூபாய் தரீங்களா? மதரசா நடத்துறதுக்கு இலவசம் அரிசி கொடுக்குறீங்களா? மதரசா நடத்தக்கூடிய இடத்துல கரண்ட் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? இப்படித்தான் கேட்டாங்களே தவிர இஸ்லாமிய பிள்ளைகள் கற்றறியக்கூடியவர்களாக சமூகத்துல போட்டி போடக்கூடிய அளவிற்கு மற்ற மாணவர்களோடு தரம் படைத்தவர்களாக இஸ்லாமியர்கள் வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. காங்கிரஸும் அதை முன்னிறுத்தல். அதனால அவர்களுக்கு காங்கிரஸ் என்ன பார்த்ததுன்னா, நீ சவள புள்ள மாதிரி நீ படிச்சு முன்னேற மாட்ட, உனக்கு போட்டித் தேர்வுக்கெல்லாம் நீ தகுதி இல்லை, உனக்கு 10% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரேன் அப்படின்னு ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த பொய் வாக்குறுதியை இஸ்லாமிய சமூகம் நம்பினதுனால தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் வாக்களித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 50 வருஷம் ஆண்ட இந்த காங்கிரஸ் ஆட்சியில ஏன் 10% இடஒதுக்கீடு தரல? நல்ல ஏமாற்று வேலைன்னு தெரிகிறது. ஆனாலும் இஸ்லாமியர்கள் கூமுட்டைத்தனமா இந்த தலைவர்களுடைய நம்பிக்கையை வைத்து ஏமாந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஏமாற தயாரில்லை. 2வது, ஒரு சமூகத்திற்கு மத ரீதியாக நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா பிற சமூகத்துல அது பெரிய தாக்கத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும். பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு என்னன்னா, ஓபிசின்னு சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் எப்படி பங்கேற்கிறார்களோ அது போன்று இவர்கள் பங்கேற்கணும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு செட்டியாருக்கோ, ஒரு முதலியாருக்கோ, ஒரு வன்னியருக்கோ இவர்களுக்கெல்லாம் தனியா ஒரு ஃபண்டு கிடையாது படிப்பதற்குன்னு. பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குன்னு என்ன ஃபண்டு வருதோ அதுதான் அவர்களுக்கு. சிறுபான்மை சமூகத்திற்கு மட்டும் இந்த வருஷமே 3381 கோடி ரூபாய் சிறுபான்மை மக்களுக்கான கல்விக்காக, அவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு. இப்படி வருடா வருடம் 3000 கோடிகளுக்கு மேல ஒதுக்கி கொண்டே இருக்கிறது பாரத பிரதமர் தலைமையிலான நரேந்திர மோடி அரசு. நான் கேட்பது என்னன்னா, உங்களுக்கு கூடுதலாக தொகையும் கொடுத்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோடு நீங்களும் சேர்ந்து போட்டிக்குவாங்கன்னா, இல்ல 75 வருஷத்துக்கு முன்னால் நாங்க படிக்கல, 75 வருஷத்துக்கு முன்னால படிக்கலன்னு 4 தலைமுறையும் இதே சொல்றான். அப்ப கோளாறு யாருக்கிட்ட இருக்கு? இஸ்லாமிய சமூகத்திடத்தில் இருக்கிறது, அதை கட்டமைக்கிற தலைவரிடத்தில் இருக்கு. இந்த சமூகத்தை வாக்கு வங்கியா வச்சிருக்கிறாங்க. இதை மாற்றி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கை. அதனால ஸ்டாலின் அவர்கள் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்ததை பெருமையா இன்னைக்கு பேசக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம், எங்களுக்கு 5% கேட்டாங்கல்ல, அவர் வாக்குறுதி கொடுத்தார், நிறைவேற்றினார்னா கிடையாது. அவர் வாக்குறுதி எந்தையுமே நிறைவேற்ற மாட்டார். 100 ரூபா கேஸுக்கு நான் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாரு, நிறைவேற்றலை. நான் டீசல்ல 4 ரூபா குறைச்சிருவேன்னாரு, நிறைவேற்றலை. அதே மாதிரி டாஸ்மாகை மூடுவேன்னாரு, நிறைவேற்றலை. கூட்டுறவு கடன் நான் ரத்து பண்ணுவேன்னாரு, நிறைவேற்றலை. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நிறைவேற்ற தமிழக மக்கள் யாருக்குமே அவர் சொன்ன வாக்குறுதி போது இஸ்லாமியர்கள் மட்டும் ஸ்பெஷலாக நிறைவேற்றுவாங்களா? பண்ண மாட்டாங்க. என்னன்னா, மற்ற சமூக மக்கள்லாம் கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு சொன்னீங்களே இது ஏன் செய்யலை அப்படின்னு. இஸ்லாமிய சமூகம் அப்படி எங்களுக்கு சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்டா, மோடி வந்துருவாரு, உங்க மசூதியை இடிச்சிருவாங்க, உங்களை தொழுக விட மாட்டாங்க, இப்படி பயம் கொடுத்துருந்தோம். இவங்க பயந்துக்குவாங்க, ஐயோ மோடி வந்துருவார், அப்ப பரவாயில்லைங்க, நீங்க அடுத்த வாட்டியாவது ஏதாவது எங்களுக்கு பிச்சை போடுங்கன்னு ஸ்டாலின் ஐயா காலில் விழக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் இந்த சமூகத்தை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப கொடுமை. நாங்க தெளிவா சொல்றோம், மதத்தின் பெயரால் நாங்கள் இடஒதுக்கீடு தரமாட்டோம். ஏனென்றால் பாரதத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கல. 1. 2வதாக, ஓபிசி என்கிற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த மாணவர்களோடு சேர்ந்து போட்டித் தேர்வுகளில்
எழுதி நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் மீண்டு வரலாம். மூன்றாவது, மற்ற இந்துக்களுக்கு தனியாக ஒரு சமூகத்திற்கு என்ற ஒரு நிதி உதவி கிடையாது. ஆனால் வருடந்தோறும் 3000 கோடிகளுக்கு மேலாக இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தனியா ஒரு ஃபண்டை ஒதுக்கி, அதுவும் இவர்களுக்கு கல்வித் தொகைக்காக வருவதனால போட்டித் தேர்வுகளை இன்னும் நீங்கள் கூடுதலாக முன்னெடுக்க முடியும். 4வது, இடஒதுக்கீடு என்பது கால் இல்லாதவனுக்கு, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கொம்பு ஊண்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி அக்கில் வச்சுட்டு நடப்பாங்கல்ல, அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க. நாங்க அது வேணான்னு சொல்றோம். எவ்வளவு காலம் தான் நீங்க இடஒதுக்கீடு கேட்டு மாற்றுத்திறனாளிகள் போன்று இப்படி ஒரு கொம்பை ஊண்டிக்கிட்டு தான் நடக்கணும்? உனக்கு காலு நல்லா தானே இருக்கு, உனக்கு ஓட முடியலன்னா ஓட பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி நடக்க தெரியல, நடக்க பயிற்சி கொடுக்குறோம். உனக்கு வேற ஏதாவது உளவியல் பிரச்சனை இருக்கா, உளவியல் ரீதியாக நீ தைரியமானவன், நீ போராடக்கூடியவன், நீ உனக்கு அந்த எல்லா அறிவும் ஆற்றலும் இருக்குன்ற அந்த பயிற்சி கொடுக்குறோம். நீ ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற முடியும், நாங்கள் தன்னம்பிக்கையை கொடுக்குறோம். இவ்வளவும் கொடுத்த பிறகும் இல்ல எனக்கு இடஒதுக்கீடு என்கிற இந்த மாற்றுத்திறனாளி கொடுக்குற அந்த இது கட்டையை கொடுங்க, 2 பக்கமும் நான் அக்கில் வச்சுக்கிட்டு நான் அப்படித்தான் நடப்பேன்னா, இது எப்படிங்க ஒரு வளர்ச்சி காணக்கூடிய பாரதம் அப்படின்னு விக்ஷித் பாரத் நினைக்கிற பாரத பிரதமர் எப்படி செய்வார்? அடிப்படையிலே அது கோளாறா இருக்கு. அதனால் நாங்கள் சொல்றோம், இஸ்லாமியர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோட வாங்க. உங்களுக்கு கல்விக்கான, உங்களுடைய முன்னேற்றத்திற்கான எல்லா விஷயத்தையும் பாரத பிரதமர் தலைமையிலான மத்திய அரசு செய்யும். இடஒதுக்கீடு என்று காங்கிரஸ் பொய் சொல்லி ஏமாற்றியது போல் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். திரு ஸ்டாலின் பொய் சொல்லி ஏமாற்றியது போன்று நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் எது சாத்தியமோ, எது முடியுமோ, எது சமூகத்தினுடைய முன்னேற்றம் நாங்கள் இயல்பாக அதை மக்களிடத்தில் பரீட்சித்து பார்த்து நம்புகிறோமோ அதை இஸ்லாமிய சமூகத்துக்கு நிச்சயமா தருவோம். இதை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொண்டால் இனி எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் பிற மாணவர்கள் போன்று தேர்வு எழுதுவதற்கு, எங்களுக்கு முன்னேற்றத்திற்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க. அது கல்வி ரீதியாக எங்களுக்கு தேவையான நிதியாக இருக்கட்டும், அல்லது பயிற்சி கொடுக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டா எதுவோ ஒன்று எங்களுக்கு கொடுங்கன்னு அப்படி கேட்டா அதை வாய்ப்புகளாக தருவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தயாராக இருக்கிறார். அது நிச்சயமாக இஸ்லாமிய சமூகம் சிந்திக்கணும். அதே மாதிரி இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனைகள், அதுக்கான பதில் சார். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவதை இஸ்லாமியர்கள் தடுக்கல, எங்களுக்கு தடுக்கணுன்ற நோக்கம் இல்லை. ஆனா நாங்க என்ன பயப்படுறோம்னா, பாபர் மசூதியை இடித்தது போன்று அடுத்து காசியும் மதுராவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பது போன்று நாளை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் அவுலியா தர்காவையும் எங்கள்கிட்ட கேட்பீங்களா? அந்த பயத்துல தான் இந்த இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுதான் இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து என்கிட்ட வைக்கிற கேள்வி. அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்துக்களுக்கு சில இடங்கள் புனித பூமி என்று இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கும் அப்படி சில இடங்கள் புனித பூமின்னு இருக்கு, கிறிஸ்துவத்திற்கும் சில இடங்கள் புனித பூமின்னு இருக்கு. இப்ப இந்துக்களுக்கு புனித பூமி என்ன? அயோத்தியை பொறுத்தவரை ஸ்ரீராமருடைய பிறந்த இடம், ராம ஜென்ம பூமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போன்று மதுராவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் பிறந்த இடம், அதனால ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்திருக்கிறார், அது கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு அவங்க வணங்குறாங்க. மூன்றாவதாக காசி விஸ்வநாதருடைய ஆலயம் காசியில் இருக்கிறது, அது சிவனுடைய மிகப்பெரிய முக்கிய ஆலயங்கள்ல ஒன்று. அதை அடிப்படையிலேயே தேசம் முழுக்க உள்ளவர்கள் காசியும் ராமேஸ்வரமும் மிகப்பெரிய புனிதம் என்று இன்னைக்கு நேத்து இல்ல, பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் அது இயல்பாகவே அந்த போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட 3 முக்கிய தலங்கள், புனித தலங்கள் இந்துக்களுக்கு. எல்லாமே கோவில் புனிதம் என்றாலும் இந்த கூடுதல் புனித தலத்திற்கு காரணம் அவர்கள் கடவுள் என்று யாரை நம்புகிறார்களோ அவர்களே பிறந்த அந்த ஜென்ம பூமின்னு நினைக்கிற இடம். உதாரணத்திற்கு இஸ்லாமியருடைய புனித பூமின்னு மக்காவை சொல்றோம். ஏன்? அங்கு நபிகள் நாயகம் பிறந்தார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகத்திற்கு முன்னால் இருந்தே அது இறைவனை வணங்குவதற்காக காபான்னு சொல்லக்கூடிய அந்த சதுர கருப்பு வடிவ கட்டடம் முதல் ஆலயம். அப்ப அது ஒரு புனித பூமி, நபிகள் நாயகம் அறிவிச்சதுனால அது புனித பூமி. அதே மாதிரி நபிகள் நாயகம் இறந்த இடம் இருக்குல்ல, மதினா என்கிற இடம், அவர்களுடைய அடக்கத்தலம் இருக்கிறது, அங்கு மசூதி இருக்கு, அங்க தொழுகைக்காக எல்லாரும் போவாங்க ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பொழுது. அவங்க சொன்னாங்க வாழும் பொழுது இது ஒரு புனித பூமின்னு சொன்னாங்க. அதனால அது புனித பூமி என்று உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் நாங்க பெருமை கொள்றோம். மூன்றாவது பைத்துல் முகத்திஸ்ன்னு சொல்ற, இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த தங்க கோபுரம் மாதிரி ஒன்று காட்டுவாங்க, ஒரு மசூதி ஒன்று காட்டுவாங்க, அது அருகில் இருக்கிறதான் அந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் புனித பூமி, புனித இடம்னு சொன்னாங்க. இந்த 3 மட்டும்தான் புனித மசூதிகள் அப்படின்னு நபிகள் நாயகம் வாழும் பொழுது சொன்னது. வேற இந்த உலகத்தில் உள்ள எல்லா மசூதிகளும் புனித மசூதி எல்லாம் கிடையாது, அது மசூதி, இறைவனை வணங்குவதற்கு உள்ளது. இந்த 3 மசூதிகள் புனிதமான மசூதி. எப்படி ராம ஜென்ம பூமி அயோத்தியோ, எப்படி கிருஷ்ண ஜென்ம பூமி மதுராவோ,
எப்படி காசி விஸ்வநாதருடைய ஆலயம் எப்படி புனித பூமியோ அப்படி இஸ்லாமியர்களுக்கு 3 புனித பூமிகள் இருக்கு. இந்த புனித பூமியில யாராவது கை வச்சா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கொதிக்க வேண்டும் நானே சொல்லுவேன், நானும் கொதிப்பேன். ஏன்? நாங்கள் புனித பூமி என்று நம்பிக்கொண்டு இருக்கிற எங்கள் நபிகள் நாயகம் சொன்னதுல ஒருத்த வந்து ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சா விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் இன்னொருடைய புனித பூமி என்று அயோத்தியில் இருக்கிற அந்த இடத்துல பாபர்னு சொல்ற ஒரு முகலாய பேரரசன் உள்ள நுழையிறான், இந்த மண்ணில் உள்ள வளங்களை திருடுறான், இங்க உள்ள மக்களை அடிமைப்படுத்துறான், இங்க உள்ள பெரும்பான்மை இந்து மக்களுடைய நம்பிக்கைகளாக இருக்கிற கோவில்களை சிதைக்கிறான். அதுல ஒன்றுதான் அயோத்தியில் இருக்கிற ஜென்ம பூமியில் கட்டப்பட்ட ஸ்ரீராமருடைய அந்த கோவிலை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அங்க ஒரு மசூதி கட்டுறோம். இப்படி மசூதி கட்டிய இந்த இடம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் அது தடுக்கப்பட வேண்டியது. ஏன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்க, பிற மதத்தினர் வழிபடக்கூடிய இடத்தில் நீங்கள் வழிபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மசூதியே நீங்க கட்டுறீங்க, அங்க கோவிலை இடிச்சிட்டு கட்டுறீங்கன்னா அது எப்படி வழிபாட்டு தலமா மாறும்? இஸ்லாமியர்கள் வழிபடவே கூடாத ஒரு இடம் தான் பாபர் மசூதி இருந்த இடம். ஆனா இந்துக்களை அடிமைப்படுத்துவதற்காக அவன் தன்னுடைய ஆக்கிரமிப்பை காட்டுவதற்காக கட்டப்பட்டதுதான் பாபர் மசூதி. இத ஆரம்ப காலத்திலிருந்து இந்துக்கள் எழுச்சியோடு எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். எதிர்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் கொதிப்பில் ஒரு நாள் இடித்து விடுகிறார்கள். இப்ப இந்த இடிச்சதை பாஜக மீது குறை சொல்லுவாங்க. அன்றைக்கு ரத யாத்திரையை மேற்கொண்டவர் யார் என்று பார்த்தால் ஸ்ரீ அத்வானிஜி அவர்கள். அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுறாரு, என்னுடைய வாழ்வில் கருப்பு நாள் என்று ஒன்றை நான் நினைப்பேன் என்றால், நான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது பாபர் மசூதி இடித்த ஆண்டுதான். அப்படி அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்லாமியர்களை பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் இப்படி சொல்றதுனால அவரை போய் நேசிச்சு கட்டிப்பிடிச்சு மாலை போட வேண்டிய அதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? இன்னும் சொல்ல போனால் அவர் நடத்திய அந்த ரத யாத்திரை தான் பாரதம் முழுக்க ஒரு பெரிய பாஜகவுடைய தளமாக பெரிய அளவிற்கு காரியகர்த்தாக்கள் ஒன்றிணைந்ததற்கும் உத்வேகத்திற்கும் காரணமா இருந்துச்சு. அப்ப அவர் அதை பெருமையா சொல்லியிருக்கலாம், பாபர் மசூதி இடிச்சாலும் அது என் தலைமையில் நடந்த சாதனைன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல, என் வாழ்வின் கருப்பு நாள் அதுன்னு சொல்றாரு. ஏன் அவர் சொல்றாரு? எங்கள் நோக்கம் மசூதி இடிப்பது அல்ல, அந்த இடம் எங்கள் பூமி என்பதை காட்டுவதற்காக லட்சக்கணக்கான தேசம் முழுக்க உள்ள மக்களை ஒன்றிணைத்து எங்களுடைய குரலை உயர்த்துவதற்கான இடமாக அதை நான் கட்டமைத்தேன். ஆனால் அன்றைக்கு வந்தவர்கள் கொதிப்பு, ஆக்ரோஷம், எங்களுடைய ஜென்ம பூமியை இப்படி வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த கோபத்தில் நடந்த விளைவுதானே தவிர அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. அவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளும் சொல்ல, நீதிமன்றமும் சொல்லுது அது தவறுதான். ஆனால் ஒரு கொதிப்பு நீண்ட காலமாக இந்துக்களுடைய ஜென்ம பூமியை ஆக்கிரமிச்சு வச்சா இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் அவன் தட்டிடுவான். அது நடந்துதான் ஆகும், அது தவிர்க்கவே முடியாது. அப்ப முஸ்லீம்கள் பெருந்தன்மை என்ன சொல்லியிருக்கணும்? உங்க ஜென்ம பூமியை நடத்துன்னு சொல்லியிருக்கணும். பக்கத்துல நாங்க மசூதி கட்டிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இஸ்லாமியர்கள் முன்வராதது, அவர்களுடைய காலம் தாழ்த்தியது, நீண்ட கால நீதிமன்றத்தின் போராட்டம் ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகும்ல, வெடித்து சிதறிவது போன்று அந்த மக்களுடைய மனங்கள் வெடித்ததனால் என்ன என் உயிர் போனாலும் பரவாயில்ல நான் அதை இடிப்பேன்னு சொல்லி போய் இடிச்சான். இதுதான் நடந்தது. இப்ப இஸ்லாமியர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மசூதி இடிக்கப்பட்டதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க, 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டதற்கு அவன் போராடி கொண்டே இருக்கிறானே. இங்க மசூதி இல்லைன்னா பக்கத்துல மசூதி கட்டினா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அவனுக்கு அப்படி முடியாது. அயோத்தி தானே அவனுடைய ஜென்மபூமி. இன்னும் பாருங்க, நான் சொல்றேன், அயோத்தியில் இருக்கிற ஸ்ரீராமர் கோவில், அதுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல, நான் போயிருக்கேன், 2 முறை போயிருக்கிறேன். ஸ்ரீராமர் கோவிலுக்கு மட்டும் போகல, ஸ்ரீராமர் கோவில் இடத்தில் இருந்த அந்த பாபர் மசூதிக்கு பதிலாக இன்னொரு மசூதி கட்டுவதற்கு 5 ஏக்கர் நிலப்பரப்பை மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தந்திருக்கிறார். அந்த இடத்துக்கும் போயிருக்கேன். இங்க அன்னைக்கு சின்ன மசூதி கட்டி அந்த இடத்துல இப்ப தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. பெரிய மசூதி கட்டுவதற்கான வேலையை அங்கு இருக்கிற வக்ஃப் வாரியங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நான் 2 முறை போயிருக்கிறேன். நீங்கள் போனால் பாருங்க, ராமஜென்ம பூமியில ஸ்ரீராமரை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த சாலை 2 மசூதிகளை கடந்துதான் நீங்க போகணும். பக்கத்துல 2 மசூதி இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துல ஒரு மசூதி இருக்கும், அதை முன்னால ஒரு மசூதி இருக்கும். இந்த 2 மசூதியை கடக்காம நீங்க போக முடியாது. ஜென்மபூமியை தாண்டி அவர்களுக்கு அயோத்தியில் எங்கு மசூதி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அது தாராளமா நீங்க பள்ளிவாசல பாங்க சொல்லுங்க, தொழுகை நடத்துங்க, எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம், சந்தோஷமா கை கொடுக்கும். இது எங்க ஜென்ம பூமி, இது எங்க புனித பூமி, இங்க நீங்க கை வச்சீங்கன்னா இது எப்படி நியாயம் அப்படின்னு அவன் கேட்கிறான்ல. அந்த உணர்வை நீங்க கண்ணால பாக்குறோம். ஒருவேளை யோகி ஆதித்யநாத் வந்தார், அயோத்தியிலே மசூதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எல்லா மசூதியும் இடிச்சிட்டாருன்னு சொன்னா நானே சொல்லுவேன் இது அநியாயம். இது இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், இதுதான் மதவாதம் சொல்லியிருப்பேன். ஆனா
ஹிந்துக்களிடத்தில் உள்ள நேர்மை பாருங்க. நாங்கள் கேட்ட இடத்தை தவிர, நீதிமன்றம் சொன்ன இடத்தை தவிர 1 இன்ச்சு கூட எங்களுக்கு அதிகம் வேண்டாம். எங்கெல்லாம் மசூதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் தொழுகை அந்த அயோத்தி முழுக்க நடந்து கொண்டு இருக்கிறதோ, அங்கெல்லாம் தாராளமாக நடக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. நான் சொல்றேங்க, நான் ஸ்ரீராமருடைய அந்த கோவிலுக்குள்ள போகிறேன் என்னுடைய நிர்வாகிகளோடு சேர்ந்து. மசூதியில பாங்கு சொல்றாங்க, என் காதுல கேட்குதுங்க. அப்ப பாருங்க எவ்வளவு அருகல் இருக்குன்ட்டு. நோக்கம் மசூதியை இடிக்க வேண்டும் என்பது அல்ல, என் ஜென்ம பூமியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இஸ்லாமியர்கள் பயப்படுறாங்க, நாளைக்கு காசிக்கும் மதுராவுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு. இப்படியே இவர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையா இடிக்க வருவார்களான்னு. நிச்சயமாக அப்படி நடக்காது என்பதற்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் சொன்னா கூட ஏதோ அரசியலுக்கு பேசுறாரு, தேர்தல் வருது, அதனால ஓட் பாலிடிக்ஸ்க்காக முஸ்லீம்களை தாஜா பண்றாரு வேலூர் இப்ராஹிம் நினைப்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். என் மனசுல என்ன இருக்கோ, கட்சியின் நிலைப்பாடு எதுவோ அதைத்தான் பேசுவேனே தவிர முஸ்லீம்களை ஒரு காலத்திலும் நான் தாஜா பண்ண மாட்டேன். இப்படி நடந்தா நீ முன்னேறுவ, இப்படி நடந்தா நீ அடி வாங்குவேன்னு சொல்லுவேனே தவிர பாலிஸ் அரசியல் என்கிட்ட கிடையவே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்து முன்னணி அல்லது விஸ்வ இந்து பரிஷத் அல்லது எத்தனை பரிவார அமைப்புகள் இருக்கோ, இது எல்லாத்திற்கும் தாய் அமைப்பு RSS, ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். இந்த சங்கத்தினுடைய தேசிய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, பாபர் மசூதிக்கு ஒரு தீர்வு வந்து விட்டது, அடுத்து காசியும் மதுராவும் இருக்கிறது, உங்கள் நிலைப்பாடு என்னன்னு. ஏன்னா இதுல பிஜேபி லீடர் சொன்னா அது பெரிய தலைமைத்துவ பண்பா, அதுதான் நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையா வராது. ஆனால் RSS சீஃப் சொல்றாருன்னா அது தேசம் முழுக்க உள்ள இந்துக்களுக்கான ஒரு செய்தி. அவர் சொல்றாரு, முடிந்து போன விஷயம், இப்ப ஜென்மபூமியில கோவில் கட்டப்பட்டது, நாம் எல்லோரும் மகிழ்கிறோம், எல்லோரும் இடத்திலும் அமைதி இருக்கிறது. காசியும் மதுராவும் நிச்சயமாக இந்துக்களுக்கு தேவை, அது இந்துக்களுடைய புனித பூமி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காக தேவை என்பதற்காக நாங்கள் போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ எந்த வன்முறையை யார் செய்வதையும் ஆதரிக்க மாட்டோம். நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த சொத்து நிச்சயமாக அது இந்துக்களுக்குரியது, இந்துக்களின் புனித பூமி என்பதை நிலைநாட்டி அந்த இடத்தில் அதை சரி செய்வோமே தவிர காசியும் மதுராவும் ஒரு காலத்திலும் வன்முறையின் பக்கம் செல்வதை RSS அமைப்பு ஏற்றுக்கொள்ளாது, சங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார். ஏங்க இதை தாண்டி ஒருத்தர் சொல்லணுமா? இப்ப அவங்க கேட்கறாங்க, இங்க ஒருத்தர் பிஜேபியில் பேசினாரு, அங்க ஒருத்தர் VHP பேசினாரு, அங்க ஒருத்தர் இந்து முன்னணியில் பேசுறாரு. யார் வேணா பேசிட்டு போட்டாங்க. இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த இந்துக்களை, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை அனைவரையும் பாரத தாயின் பிள்ளைகளாக பார்க்கிற இந்த தேசம் மட்டுமல்ல, உலகிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் RSS. அதனுடைய தலைவர் சொல்லுகிறார், நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் அது நடக்குமே தவிர எந்த பதட்டமும் யாருக்கும் தேவையில்லை, நாம் பொறுத்திருக்கிறோம், நீதி கிடைக்கும் என்று. அவங்க ஜென்ம பூமி, அவங்க புனித பூமி கிடைக்கிறது கூட பொறுத்திருக்கிறோம் சொல்றாங்க. நீதியின் அடிப்படையில் நாங்கள் வெல்வோம்ன்ற நம்பிக்கையோடு சொல்றாங்கன்னா இதுதான் இஸ்லாமியர்களுக்கு சொல்ல வேண்டிய என்னுடைய கடமையை தவிர பதட்டம் என்பது தேவையே இல்லை. அதே மாதிரிதான் இங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை இஸ்லாமியர்கள் ஏன் தடுக்கணும்? தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிக்கந்தர் அவுலியாவை எடுத்துருவாங்களோன்ற உன்னுடைய தேவையற்ற பயம் அவசியமற்றது. நீ திமுக காரன் பேச்சு கேட்டுட்டு அங்க தீபம் ஏற்றுவதை தடுத்தா அப்பதான் இந்துக்களுக்கு ஒரு கோபம். என்னடா இது, நம்ம முருகன் மலையில நாம கிரிவலம் சுட்டுகிற இடத்துல ஒரு தர்கா வச்சுக்கிட்டாங்க, சரி, அதுல நீங்க வழிபடுறீங்கன்னு சொன்னீங்க, சரி, திடீர்னு பார்த்தா எங்களுடைய இடம், அந்த விளக்கேற்றக்கூடிய அந்த தூணை எங்களுடைய தூண்னு சொன்னா இந்துக்களுக்கு கோபம் வரும். இதை செய்யாதீங்கன்னு இஸ்லாமியர்களுக்கு சொல்றேன். அதை விட கொடுமை, அந்த மலையில் இருக்கிற கல்லத்தி மரம், அது இந்துக்களுடைய புனிதமிக்க மரமாக எப்படி எல்லா கோவில்கள்லையும் ஒரு தலவிருட்சம் இருக்குமோ அது மாதிரி அவங்க நினைச்சு அந்த மரத்தை வைத்து கொண்டிருக்கும் போது, சொல்ல போனால் அந்த மரத்தை வழிபாடக்கூடிய ஒரு இடமாக நினைக்கும் பொழுது அதுல இரவோடு இரவா காவல்துறை உனக்கு திருட்டுத்தனமா அனுமதி கொடுத்ததுனால 30 பேர் கொடியை எடுத்துட்டு போய் கள்ளத்தி மரத்துல கேட்டா ஏன் மரம்னு சொல்ற. அன்னைக்கு தமிழ்நாடு அரசுமே என்ன சொன்னிச்சு, போலீஸும் என்ன சொன்னிச்சு, இல்ல அது அவங்களுக்கு தானே. ஆனா நீதிமன்றத்தில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கேட்கிறார். கள்ளத்தி மரம் என்பது அது இந்துக்களுக்கு சொந்தமானது. இதை தானப்பா நான் அன்னைக்கு சொன்ன வேலூர் இப்ராஹிம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வாய் மூடி இருக்கிற, இன்னைக்கு அதை அசிங்கமா ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிற. சொல்ல போனால் கள்ளத்தி மரத்தில் யாரெல்லாம் கொடியேற்றினானோ போய் காவல்துறையுடைய அனுமதியோடு அவன்லாம் இன்னைக்கு குற்றவாளி, அவன் மேல இன்னைக்கு FIR போடப்பட்டிருக்கு. அந்த தப்புன்னு சொன்ன வேலூர் இப்ராஹிமை தான் போலீஸ் கைது செஞ்சது. தப்ப செஞ்சவனை செய்ய விட்டது, அதை நியாயம் கற்பித்தது, அதை நியாயப்படுத்தி சொன்ன வேலூர் இப்ராஹிமை இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக திமுகவும் காவல்துறையும் சித்தரிச்சதை நீங்க பாத்தீங்க.
இப்ப நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இன்னைக்கு கள்ளத்தி மரம் இந்துக்களுக்கு சொந்தமானது. இன்னைக்கு அந்த தர்கா கொடியை இறக்கியாச்சு. இவ்வளவு நடந்துச்சுல்ல. இதெல்லாம் முன்கூட்டியே நான் சொன்னேனப்பா, இது செய்யாத, வேண்டாம். நம்ம சகோதரர்கள் இந்துக்கள் அவங்க தீபம் ஏற்றும் போது எல்லாரும் வாங்க கொண்டு போய் நிற்போம், ஒன்றுபட்டு நிற்போம், சந்தோஷமா கொண்டாடுவோம். என்ன இருக்கு? நம்ம சகோதரன் தானே, வழிபாட்டு முறை தானே வேலை இருக்கு. அட இந்த குப்பனும் சுப்பனும் யாருப்பா? நம்ம முன்னோர்கள் தானே. இவ்வளவு எளிமையா சொல்ற வேலூர் இப்ராஹிம் நீ புரிஞ்சுக்கலாம், வேற யார் சொன்னா புரிஞ்சுக்குவேன்? இஸ்லாமிய சமூகத்துக்கு வேற எந்த தலைவர் இதை விட சிறப்பாக வருவான்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஒன்னு எல்லாரும் தூண்டிவிட பார்க்கிறான். நான் மட்டும்தான் சொல்றேன், பாபர் மசூதி போன்று இனி பாரதத்தில் வேறு எங்கும் நடக்காது. நடந்தால் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கும். அல்லது அங்க உள்ள சில கோளாறு பிடிச்சவன் தன்னை இந்துத்துவா என்று முட்டாள்தனமா, இந்துத்துவாவுடைய உண்மையான சித்தாந்தம் தெரியாதவன் வன்முறையா பேசியிருப்பான், உன்னை தூண்டுற மாதிரி பேசியிருப்பான், இஸ்லாமியர்கள் புண்படும் விதமா பேசியிருப்பான். அப்படி ஒன்று நடக்கும் என்றால், அப்படி ஒரு விஷயத்தை எவனாவது தூண்டுவான் என்றால், இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்? நீ கோர்ட்டுக்கு போவாத, நீ நேரடியாக வம்பு வளர்க்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தாத. உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ அல்லது இந்த பாரதத்தின் எந்த முனையில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த மாநிலத்தில் இருக்கிற ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்கிற RSS அமைப்புக்கு போங்க, அங்க போய் கை கொடுங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சமாதானம் செஞ்சு வைங்கன்னு சொல்லுங்க. யாரு இந்துத்துவான்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துறோனோ அல்ல இந்துத்துவான்னு சொல்லிக்கொண்டு தேவையற்ற விதத்தில் இஸ்லாமியருடைய வழிபாட்டு தளத்தையோ இஸ்லாமியருடைய மனதை புண்படுத்தும் விதமா பேசுறோனோ அந்த அமைப்பு கூப்பிடும். நீ யாரு? நீ எப்படி சொல்லுவ? நீ எப்படி தவறா அந்த மாதிரி பண்றன்னு அவர்கள் தட்டி கேட்பார்கள், அல்லது தட்டி கேட்பவர்களை வைத்து தட்டி கேட்கக்கூடிய அந்த சூழலை அவர்கள் உருவாக்குவார்கள். ஏன்னா இன்றைக்கு அந்த சங்கத்தின் மீது அபிமானம் உள்ளவர்களாகத்தான் பிரதமர்ல இருந்து அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அப்ப அதை தாண்டி ஒருத்தர் மீண்டு வந்துட முடியுமா? அதை எதிர்த்துட்டு ஒருத்தர் நிக்க முடியுமா? அப்ப யாரிடத்தில் போனால் பிரச்சனையை தீர்க்க முடியுமோ நீங்க அங்க போவாம எதிர்த்து கொண்டு RSS எதிர்ப்போம், இவர்களை எதிர்ப்போம், நீதிமன்றத்திற்கு போவோம், போலீஸ்ட போவோம், ஏன்னா அவன் திட்டான், இந்த மாதிரி புண்படும் விதமா எங்கள் மதத்தை பேசிட்டான், போராட்டம் செய்வோம். அது தீர்வு கிடையாது. தீர்வுக்கான இடத்த நான் கூப்பிடுறேன். எப்படி திருப்பரங்குன்றத்தில் தீர்வுக்கு நான் கூப்பிடும் போது வராம போலீஸை நம்பி போய் இன்னைக்கு கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றனம்லாம் அக்யூஸ்டா இருந்து FIR போடப்பட்டிருக்கோ, அது மாதிரி மறுபடி பாரதத்தில் இஸ்லாமியர்களும் அக்யூஸ்டா மாறத்துக்கு யோசிக்கிறாங்க. வேலூர் இப்ராஹிம் சொன்னாங்க, வேணாம்ப்பா வா, கை கொடுப்போம், பேசுவோம், என்ன விஷயமோ சுமூகமா முடியும். இவ்வளவு சொல்றோம்ல, அதுதான். அதனால இஸ்லாமியர்கள் பயப்பட தேவையில்லை. இனி ஒரு பாபர் மசூதி போன்ற சம்பவம் நடக்காது. காசியும் மதுராவும் அது அவர்களுடைய ஜென்ம பூமி. இந்துக்களுக்கு முன் நாம் கொடுத்துட்டு அங்க ஒரு மசூதி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலேயே வேற ஏதாவது ஒரு இடத்த நாம வாங்கி அல்லது அந்த அரசு இடத்திலே கேட்டு நாங்கள் முன் வருகிறோம், எங்களுக்கு பக்கத்துல ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி அழகா மசூதி கட்டி தொழுதுட்டு போனா என்ன பிரச்சனை? இப்ப ஏதாவது இஸ்லாமிய நம்பிக்கையின் பற்றிய குற்றமா? அந்த மதுராவில் இருக்கிற அந்த கிருஷ்ண ஜென்ம பூமியில் ஒட்டி கோவிலோடு ஒட்டி இருக்கிற அந்த மசூதியில தொழுதாதான் நன்மன் திருக்குறான்லயோ நபிகள் நாயகம் சொன்னதோ இருந்தா ஏன் உயிரை கொடுத்து நான் கூட பேசுவேன். அப்படி இல்லையப்பா. 3 புனித பூமியுமே மக்கா, மதினா, பைத்துல் முகத்தஸ் 3மே நம்ம பாரதத்தில் கிடையாதுல்லப்பா. ஏன் தேவையற்ற முறையில் கோபத்தை இந்துக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள்? சமாதானத்திற்கு வாருங்கள். இஸ்லாம் என்ற பெயருக்கு அர்த்தமே சாந்தி, சமாதானம் தானே. அது இஸ்லாமியரிடத்தில் இல்லைன்னா எப்படி பிறகு இஸ்லாமி அல்லது இந்த இஸ்லாமியர்களை இந்துக்கள் நேசிப்பார்கள் என்கிற நியாயமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். தயவு செய்து இதை பார்க்கிற இஸ்லாமியர்கள் இனி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறா நினைக்காதீங்க. ஒருவேளை உங்கள் மனம் புண்படும் மாதிரி யாராவது பேசினா என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். தமிழ்நாட்டில் யாராவது பேசுறாங்களா, வாங்க பாஜக ஆபீஸ்க்கு வாங்க, எங்களுடைய மாநில தலைவர் நயினார்ஜிட்டு பேசுவோம், அல்லது எங்களுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன்ஜி நான் கூட்டிட்டு போறேன், பேசுவோம். இந்த மாதிரி இருக்கு, இப்படி பேசுறாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. இல்லையா, வாங்க RSS அமைப்பு வாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்றேன், தயவு செய்து இஸ்லாமிய இளைஞர்கள் ஊர்ல RSS கேம்ப் எங்கெல்லாம் நடக்குதோ, பிராத்மிக்கோ அல்லது குறைந்தது 3 நாள் பயிற்சி முகாம்லயோ நீங்க போய் கலந்துக்குங்க. ஒரு நல்லிணக்கம் இருக்கும். RSSனா இவ்வளவுதான் போல இருக்கு, சங்கம்னு சொல்றாங்கல்ல, சங்கம்னா இவ்வளவுதான் போல இருக்கு. ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க, உடல் நல்லா வச்சிருக்குன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, பாரதத்தை நேசிக்க சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம பண்பாட்டை கலாச்சாரத்தை பின்பற்ற சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படிதான் நீங்க வழிபடலாம், அங்கேயே தொழுது கொள்ளலாம். சங்க கேம்ப்ல நீங்க தாராளமாக தன்னை ஒரு இஸ்லாமிய என்று அடையாளப்படுத்துறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதையெல்லாம் இஸ்லாமியர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், மதத்தின் பெயரால் பிரிவினையை ஏற்கனவே நாம் சந்தித்து பாகிஸ்தான் கண்ணுக்கு முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது, பங்களாதேஷ் கண்ணுக்கு முன்னால் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. பாரதம் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பெருமைமிகு மனிதர்களாக வைத்திருக்கிறது. அதை நீங்கள் இனிமேலும் தொடர வேண்டும் என்றால் இந்துக்களோடு கைகோருங்கள், எதிர்ப்பை விட்டுவிடுங்கள். ஏதோ ஒன்று எப்பொழுதோ நடந்ததை திரும்ப உங்களை தூண்டிவிடக்கூடிய இந்த நாசகர திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அயோக்கியர்களை புறந்தள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாமியரிடத்தில் நான் பணிவாக வைக்கிற கோரிக்கை. நிச்சயமா சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையவரோட பகிர்ந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.